ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் ஒரு புது டெவலப்மெண்ட் வந்திருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். ஈரானோட பிரசிடென்ட்டே இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் இன்னொரு பக்கம் சைனா வந்து நாங்கள் உங்களுக்கு உதவ மாட்டோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். செபி வந்து போன நிதியாண்டுக்கான எஃப்என்டோவில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுலேருந்து நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி பேசிடுவோம். அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து சில பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்திருக்கு, சில நெகட்டிவான அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதன் காரணமாக சில கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரியாக்ட் ஆயிருக்கு. அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அந்த கம்பெனிஸோட இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ், நிஃப்டி, மற்ற செக்டார்ஸ், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், யூஎஸ்டிஐஎன்ஆர், எஃப்ஐடி ரேட் எல்லாத்தையும் பார்த்துருவோம். குறிப்பாக வந்து கோல்டு ப்ரைஸஸ் $4600 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அதை பற்றியும் பேசிடுவோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து கிட்டத்தட்ட 15 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. அந்த செய்திகளை பார்க்குற பட்சத்தில் அந்த கம்பெனிஸில் ஸ்டாக்ஸை வாங்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு உங்களாலே முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து சில கமெண்ட்ஸ் வந்துருந்தது. அதில் 2 கமெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடிய கமெண்ட், பொதுவாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான். ஸோ அதனால் அந்த 2 கமெண்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பதிலை வந்து நான் கொடுத்துறேன். முதல் கமெண்ட் என்னென்னா, கோல்டை வந்து நான் எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன், இப்போதைக்கு லாபத்தில் இருக்கேன். இப்போ எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை நிறுத்தலாமா, ஏன்னா கரெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. முதல் விஷயம் என்னென்னா, உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கோல்டை வந்து 10% தான் வச்சுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து ஒரு சில வருடங்களில் ஒரு சில அசெட் கிளாஸஸ் வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் அந்த 2-3 வருஷத்துக்கு சேர்த்து 4வது வருஷம் நல்ல ரிட்டர்னே கொடுத்துரும். இது வந்து 2013, 14, 15, 16, 17 இந்த 5 வருஷம் வந்து கோல்டு ப்ரைஸஸ் பெரிய அளவில் ஏறலை. ஆனால் 2018, 2019, 2020 அந்த 4 வருஷம் 5 வருஷத்துக்கு சேர்த்து 100% அளவுக்கு அந்த 2 வருஷத்தில் ஏறினது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக கோல்டு ப்ரைஸஸ் 8லேருந்து 11% CAGRல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன ஒரு வருஷத்தில் வந்து கோல்டு ப்ரைஸஸ் டபுள் ஆயிருக்கு. $2000 இருந்தது, $2300 இருந்தது, $4600 கிடையாது, அதை விட அதிகமாக போயிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் $4600 வந்துடுச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆக்சுவலாக 10% கோல்டு இருந்தது. இந்த 24-25 ரேலியில் வந்து அப்படியே டபுள் ஆகிடுச்சு. 20% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ வந்து கோல்டாக மாறிடுச்சு. ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணல. எப்படி இருந்தாலும் கோல்டை ஃப்ளட்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து எஃப்என்டோ மார்ஜின் கிடைக்க போகுது. ஏன்னா வந்து நான் சாவரின் கோல்டு பாண்டாக வச்சுருந்ததுனால அதை வந்து கேஷ் காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க, ஈக்விட்டி காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கோல்டு பீஸ் எல்லாம் ஈக்விட்டி காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க, கேஷ் காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதுனால எனக்கு எஸ்ஜிபின்றதுனால பிரச்சனை இல்லை. ப்ளஸ் நான் வந்து அந்த லிஸ்ட்டு கவர்மெண்ட்டே இஷ்யூ பண்ணாங்களே அந்த காலத்தில் வாங்கினதுனால எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு 100% வரும், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் பெனிஃபிட் இருக்குதுனால நான் அதை தொடவே இல்லை, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்கள் இப்போ எஸ்ஐபி தான் பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், நிறுத்தாதீங்க. ஒன்று, நீங்கள் லாங் டேர்முக்கு இதை பண்ண போகிறீங்க. உங்களோட குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு நகை சேர்த்துறதோ இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காக ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 10% தான் கோல்டு இருக்குன்னா கவலையே படாதீங்க. அது ஏறட்டும் ஏறாமல் போட்டும் அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. ஏன்னா 10% கோல்டாக இருக்கணும், அதுதான் பேசிக். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் 20% கோல்டாகவும் 20% கேஷாகவும் இருக்குது. நாளைக்கே வந்து 3ஆம் உலகப் போர் வந்து மார்க்கெட்டே வந்து 50% விழுந்தா கூட என்னோட போர்ட்ஃபோலியோவில் லாஸஸ் வந்து 30% தான் இருக்கும். ஏன்னா 60% தான் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு. புரியுதுங்களா? பெரிய ஒரு கிரைசிஸ் வந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு என்னோட போர்ட்ஃபோலியோவில் நான் டிசைன் பண்ணி வச்சுட்டேன். அதனால தான் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது ஆரம்பிச்சு. இந்த 6 மாதத்தில் வந்து ஏதோ 1-2 நாட்களில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருப்பேன் தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து ரொம்ப சுமூகமாக தான் இருப்பேன். ஈவன் இந்த சிஏஎஸ் சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் இன்ட்ராடேவை மொத்தமாக நிறுத்திட்டு லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதனால் கூட ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா இன்ட்ராடே பண்ணாததுனால ஒரு செக்ஷன் ஆஃப் எஃப்என்டோ இன்கம் வந்து கம்மி ஆகும். அண்ட் இதில் ஸ்டெபிலிட்டி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம எக்கத்தப்பாக பண்ண போய் லாபம் சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, நஷ்டமாகக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ கோல்டை பொறுத்தவரையும் கண்டினியூ பண்ணுங்கள் எஸ்ஐபியாக இருக்கிற பட்சத்தில். நீங்கள் இல்லை நான் ஷார்ட் டேர்முக்கு வந்தேன், ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு $3900, $4000 இருக்கும்போது டவுன் சைட் கம்மிங்க, இங்கேருந்து ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் வந்தேன். ஆல்ரெடி வந்து 15%, 17% பக்கத்தில் ரிட்டர்ன் வந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து விழுந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் எக்ஸிட் ஆகலாம். ஆனால் இன்னமும் சொல்கிறேன், ஏறத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. $5500 போனால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா 2 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $4300 $4600 8% ஏறிடுச்சு. ஸோ $5000 $5500 போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்.
ஏன்னா ஜனவரி மாதம் கெவின் வார்ஷ் வராருன்றதுனால தான் $5,600 வந்து 10% விழுந்தது. கெவின் வார்ஷ் வந்து அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் வராருன்னு. அவர் வந்ததுக்கப்புறம் பெருசாக இதுவும் வந்து கோல்டுக்கான நெகட்டிவான விஷயத்த அவர் பண்ணலை. அவரும் வந்து அனதர் ஃபெட் சேர்மன் அப்படின்ற மாதிரி தான், இன்னொரு ஃபெட் சேர்மன் வந்திருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து அமெரிக்கா ட்ரெஷரியோட அப்டேட் இது எல்லாமே சேர்த்து கோல்டை வந்து ஏற்றிட்டு இருக்கு. நீங்கள் லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா ஹோல்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி தான் பண்ணுறன்ற பட்சத்தில் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 10%லேருந்து 20% கோல்டு ஆகிற வரைக்கும் கவலையே படாதீங்க. கோ ஆன். உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ உதாரணத்துக்கு ₹1,00,000 போர்ட்ஃபோலியோவில் ₹20,000 கோல்டு வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் கோல்டை நிறுத்திட்டு மற்ற ஈக்விட்டிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கோல்டு விலை ஏறும்னு சொல்கிறதுக்கு அறிவு தேவையில்லை பிரதர். பேசிக் சென்ஸ் இருந்தாலே போதும், எக்கனாமிக் சென்ஸ் இருந்தாலே போதும். பொருளாதாரத்தோட அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு 19ஆம் நூற்றாண்டில் இந்த உலக பொருளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தங்கம் தான் பணமாக இருந்தது. தங்கத்துக்கு ஒரு ரிசிப்ட் தான் கரன்சி நோட்டு. நான் வந்து இந்த ரிசிப்டை கொடுத்தேன்னா எனக்கு தங்கத்தை கொடுத்துருவாங்க, ஒரு பில்லு மாதிரி, சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து முதலாம் உலக போருக்கு அப்புறம் ஐரோப்பிய நாடுகளால் வந்து கோல்டை கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா நோட்டு தான், இதுக்கு மேலே ஃபியட் கரன்சி தான், தங்கத்தை கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நாடுகளாக மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1971 வந்து இந்த பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸே வந்து ரத்து பண்ணிடுறாங்க. டாலரும் வந்து கோல்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து வரலாறு. இது தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தங்கம் ஏறும் அப்படின்ற புரிதல் இருக்கும். ஸோ இதுதான் கோல்டை பற்றின என்னோட புரிதல். அண்ட் அடுத்த கமெண்ட் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டை எப்படி புக் பண்ணுறது, அதாவது எத்தனை பர்சன்டேஜ்க்கு மேலே செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் முதல்ல ட்ரேடிங்கை வந்து புரிஞ்சுக்கணும். என்னோட புரிதல் படி இந்த 11 வருஷத்தில் ட்ரேடிங்கை நான் புரிஞ்சுக்கிட்டபடி ட்ரேடிங் 2 வகைப்படும். ஒன்று ஸ்விங் ட்ரேடிங், இன்னொன்று மொமெண்டம் ட்ரேடிங். இப்போ நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மொமெண்டம் ட்ரேடிங்கிறது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஏறும் இறங்கும், ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகும், இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸாக இருக்கிறதுனால எனக்கு அது பிடிக்காது. நான் வேலையில் இருக்கும்போது பார்த்துட்டே இருக்க முடியாது. ஏறிச்சா இறங்கிச்சா ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் எனக்கு ஸ்விங் ட்ரேடிங் தான் செட் ஆகும், சரிங்களா? ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னா, ₹1000 இருக்கிற ஒரு ஷேர், இப்போ HDFC பேங்க் எடுத்துக்கோங்க, ₹1000 இருந்தது, ₹730 பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ ₹730 வாங்கிட்டீங்க நீங்கள். இது மறுபடியும் ₹1000 போகும்போது வித்துடணும். அதாவது எந்த ஹைட்லேருந்து விழுந்துச்சோ அந்த ஹைட்டுக்கு போகும்போது வித்துடணும். அதுதான் டார்கெட். இதே மொமெண்டம் ட்ரேடிங் போது ₹1000 ₹700 விழுந்தது, ₹1000 உடச்சிட்டு மேலே போகும்போது அதுதான் அந்த பிரேக் அவுட் வரும்போது பண்ணுறது தான் மொமெண்டம் ட்ரேடிங். இந்த பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் ₹1000 உடச்சிருச்சு, ₹900 வந்தால் ஸ்டாப் லாஸ், ₹1200 வந்தால் டார்கெட். இப்போ பிரேக் அவுட். ஸோ ஸ்டாப் லாஸ் டார்கெட்ன்றது அந்த இடத்துல தான் வரும். இப்படி தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ₹1000 இந்த ஷேர் ₹700 வந்துருச்சு, ₹700 வந்தது வந்து மறுபடியும் ₹1000 போகும்போது எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏறட்டும் இறங்கட்டும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த கம்பெனி இல்லைனா இன்னொரு கம்பெனி கிடைக்க போகுது, ITC இல்லைனா HDFC இல்லைனா டாடா மோட்டார்ஸ், ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் மாற்றிக்கோங்க. ஸோ இப்படி தான் ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அண்ட் செபியோட டேட்டாக்கு வந்தோம்னா, நான் நிறைய முறை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனலுக்கு கூட நான் மெசேஜ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து லாட்ரி சிஸ்டம் மாதிரி பயன்படுத்தாதீங்க, ஒரு சூதாட்டம் மாதிரி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு. செபியோட ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு அதை தான் கிளியராக காமிக்குது. F&Oவில் சம்பாதிக்கக்கூடிய 99% பேர் வந்து பார்த்தோன்னா FIIஸாக தான் இருக்காங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங் ஃபர்ம்ஸாக தான் இருக்காங்க 99% பேர். பாக்கி 1% பணத்தை தான் ரீட்டைலர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க. அதாவது 1,00,000 கோடி அளவுக்கு லாபம் வருதுன்னு பார்த்துக்கோங்க F&Oவில். அந்த 1,00,000 கோடியில் 99,000 கோடி வந்து FIIஸும் ட்ரேடிங் ஃபர்ம்ஸும் தான் சம்பாதிக்கிறாங்க. பாக்கி 1% தான் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 87% ஆஃப் த ரீட்டைல் F&O ட்ரேடர்ஸ் வந்து லாஸை தான் சந்திக்கிறாங்களாம் இந்த 2026 நிதியாண்டில். இதில் 93% பேர் வந்து ஆப்ஷன் பையர்ஸாக இருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறதுனால இவங்க பெரிய அளவுக்கு லாஸஸ் சந்திக்கிறான்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவராலாக வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 91,685 கோடி ரூபாய் அளவுக்கு லாஸஸ் சந்திச்சிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு ட்ரேடர் வந்து 1,17,000 அளவுக்கு லாஸஸ் சந்திச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடர்ஸோட எண்ணிக்கையே வந்து குறைஞ்சிருக்கு, 1,06,00,000 87 லட்சமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து செபி கொடுத்துருக்க டேட்டா. இதுலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் 5 வருஷமாச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் F&Oக்குள்ளார வரக்கூடாது. ஒன்று, ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டுன்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் F&Oவை விட. F&Oன்றது அதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். F&Oன்றது ஆக்சுவலாக உருவாக்கப்பட்டதே பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான். பெரிய இன்வெஸ்டர் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ எட்ஜ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் F&O டெரிவேட்டிவ்ஸ். ஸோ சடனாக வந்து ஷேர்ஸை விற்கும்போது வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஷேர்ஸுக்கான லிக்விடிட்டி இல்லாத போது அதில் வர லாஸை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது F&O. ஆனால் நிறைய பேர் வந்து
ஒரு 1000 ரூபாய் கால் ஆப்ஷன் வாங்கினோம்னா அது 1 லட்ச ரூபாய் ஆயிடுமா, 1000 ரூபாய் புட் ஆப்ஷன் வாங்கினா அது 1 லட்ச ரூபாய் ஆயிடுமா, இந்த 0 to 0 ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லாம் போடுவாங்க. நான் 50 லட்சம் சம்பாதிச்சிட்டேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன்னு. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி ஃபேக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து உருவாக்க முடியும். சரிங்களா? அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்த மாதிரி உருவாக்குறான்னா ஒன்று அவங்ககிட்ட வந்து பொய் சொல்கிறான்னு அர்த்தம், இல்லை வந்து சும்மா சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாகணுன்ட்டு பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா 70,000 ரூபாய் 80,000 ரூபாய்க்கு ஆப்ஷன் சேலிங் இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வசூல் பண்ண போகிறான்னு அர்த்தம். இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. பணம்ன்றது ஈஸியாக வராது. நீங்கள் ஈஸியாக பணம் வரும்னு நினச்சிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா தோற்றுருவீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. 5 வருஷம் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுங்கள். 5 வருஷத்துக்குள்ளார உங்களோட அக்கௌண்ட் சைஸ் வந்து டபுள் ஆகிடும். ஈக்விட்டியில் நீங்கள் பொறுமையாக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி செய்திகளை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறது. HDFC பேங்க் 30% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, ITC 40% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸே, நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸே டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு கிட்டத்தட்ட 40% பதில் டிஸ்கவுண்ட்டில் இருக்குது, 2% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்குறான். இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸே டிஸ்கவுண்ட்டில் இருக்கும்போது அவனை வாங்கி வச்சுட்டு பொறுமையாக வேடிக்கை பார்த்தாலே உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அப்படி நீங்கள் 5 வருஷம் கழிச்சு மார்க்கெட்டுக்குள்ளார F&O ட்ரேடிங்குள்ளார வந்தீங்கன்னா கூட அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் 15% 20% உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்லை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஏதோ ஒன்றுல உங்களுக்கு கிடைச்சிடும். டிவிடெண்டோட சேர்த்து நான் சொல்கிறது 15% 20% கிடைச்சிடும். இந்த பக்கம் F&Oவில் 10% எடுத்தாலே 30%. 15% இருந்தாலே 5 வருஷத்தில் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் பெருசாகும். 30% இருந்தால் 2.5 வருஷத்தில் உங்களோட அக்கௌண்ட் சைஸ் பெருசாகும். சரிங்களா? 25 வருஷத்தில் 1000 மடங்கு பெருசாகிடும் உங்களோட அக்கௌண்ட் சைஸ். 1000 மடங்கு. 1 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சு முடியும் 25 வருஷத்தில். வெறும் 15% நீங்கள் ரிட்டர்ன் எடுத்தால் கூட 50 வருஷத்துக்குள்ளார 1 லட்ச ரூபா வச்சுட்டு 10 கோடி ரூபாய் ஆக்கிட முடியும். பொறுமை மட்டும்தான் தேவை. இதுக்கு டிசிப்ளின் மட்டும்தான் தேவை. பேராசைப்படக்கூடாது. ஒருத்தன் உங்களை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டான்னா உங்களோட ஆசையை தூண்டுவான். நான் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ லாபம் சம்பாதிச்சிட்டேன், இந்த வருஷம் இவ்வளோ பணத்தை பண்ணி கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னா அடுத்து அவங்ககிட்ட உங்ககிட்ட 1 லட்ச ரூபா காசை கொடு, நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னு சொல்கிறான்னு அர்த்தம். அந்த மாதிரி ட்ராப்பில் போய் விழாதீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி மோசடி பண்ணுறாங்க. அதாவது எத்திக்ஸ் இருக்கணும், மாரல்ஸ் இருக்கணும். நம்ம சதித்திட்டம் போடலாம். நம்ம சதித்திட்டம்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுற திட்டம் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும். ஆனால் நம்ம நேர்மையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடவுளே துணையாக இருப்பார். துரியோதனை சதித்திட்டம் போட்டான். அந்த பகட உருட்டுற ஆட்டத்தில் வந்து சதித்திட்டம் பண்ணி ஜெயிச்சிட்டான். ஆனால் நேர்மையாக இருந்த பாண்டவர்களுக்கு பக்கத்தில் கிருஷ்ணரே இருந்தார். கடைசியில் யார் ஜெயிச்சாங்க? பாண்டவர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஸோ நம்ம திட்டம்லாம் போட்டோம்னா நம்ம திட்டம் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும். நம்ம நேர்மையாக இருந்தோம்னா கடவுளே நமக்கு துணையாக இருப்பார். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி ட்ராப்பில் போய் விழாதீங்க. ஆனால் நம்ம என்னதான் சொன்னாலும் ஆசையின் மிகுதி காரணமாக, பேராசையின் காரணமாக வந்து அந்த மாதிரி ட்ராப்பில் போய் அப்பாவி ரீட்டைலர்ஸ் விழதான் செய்கிறாங்க. தப்பிக்கவே முடியாது நம்மளால். ஸோ பார்த்து கவனமாக இருங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் எந்த விதமான தீர்வு எட்டப்படலை. கிளியராக வந்து க்ரூட் ஆயில் வந்து $93-94 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஈரானோட பிரசிடென்ட் பெசசியன் கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இப்போதைக்கு ஈரான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, நம்ம இப்போ போரை முடிச்சுக்கலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக ஈரான் தான் இந்த போரில் வெற்றி அடைஞ்சாங்கன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி போரை முடிச்சுக்கலாம், ரொம்ப நாளைக்கு நம்மளால் சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, உண்மையாகவே ஈரான் ஜெயிச்சிட்டாங்க, அது உண்மைதான். அமெரிக்காவில் எதுவுமே பண்ண முடியல, அடிக்க திருப்பி எழுந்து வராங்க. ஸோ இதை பயன்படுத்திட்டு போரை முடிச்சுக்கலாம். 1. 2வது, ஈரானில் மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. அங்கே மிகப்பெரிய அளவுக்கு உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு இருக்குது. அங்கே இன்டர்நெட் எல்லாத்தையும் முடக்கி வச்சிருந்தாலும் வெளியுணர்வுக்கு அது தெரியல. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டம் இருக்குது. அரசாங்கம், சோல்ஜர்ஸ், மிலிட்ரி சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதாரணமாக நம்மள மாதிரி தான். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கஷ்டம்னா யார் என்ன பண்ண முடியும்? குடிக்கிற தண்ணியோட விலை அதிகமாகிடுச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரியான கஷ்டங்கள் அங்கே மக்களுக்கு இருக்குது. மருந்து பொருட்களோட விலை, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த போரை முடிச்சுக்கிறது நல்லது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை 2 விஷயம் இருக்குது. ஒன்று இராணுவ தலைமை, இன்னொன்று அரசியல் தலைமை. இப்போ அரசியல் தலைமையை ஒத்துக்கிட்டா கூட அரசியல் தலைமையில் வந்து ஸ்பீக்கர் ஒரு பக்கம், ஃபாரின் மினிஸ்டர் ஒரு பக்கம், பிரசிடென்ட் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு அங்கே உள்நாட்டுக்குள்ளே உள் அரசியல் இருக்குது. இன்னொரு பக்கம் IRGC நீ என்னடா சொல்கிறது, நான் கேட்க மாட்டேன், நான் சுப்ரீம் லீடர் தான் சொல்லுவேன்ற மாதிரி ஏகப்பட்ட முறை சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி எவால்வ் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் கேமரா வந்து ட்ரம்ப் பக்கம் திருப்பினானா, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் கண்டிப்பாக வந்து மிடில் ஈஸ்ட் நாடுகள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலே அடிப்பாங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே இருக்காது. ஐரோப்பியாவோட பாதுகாப்புக்கும் அது வந்து கேள்விக்குறியாக்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். நாங்கள் போடலங்க, IRGC போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க கடைசியில். ஸோ அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யுது. அண்ட் இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட இந்த பிளாக்கேட், சாங்ஷன்ஸ் காரணமாக
ஈரானோட க்ரூட் ஆயில் வந்து சைனாக்கு போகிறது மிகப்பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஒன்று. இதுக்கு வந்து சைனீஸ் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மேலே நீங்கள் இந்த மாதிரி எக்கனாமிக் வார்ஃபேர் போடுறதும் அவங்களோட ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் மேலே வந்து சாங்ஷன்ஸை போடுறது இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த மாதம் செப்டம்பர் 23 பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து அமெரிக்கா போகிறார். ஸோ அதில் ஏதாவது பாசிட்டிவான முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் வேறு அக்டோபர் மாதத்தில் வந்து லாங்ஸ் வச்சுருக்கேன். அப்படி எடுக்கலைன்னா இப்போயும் வந்து அந்த லாங்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்படி எடுக்கலைன்னா மறுபடியும் வந்து நவம்பருக்கோ டிசம்பருக்கோ அதை ஷிஃப்ட் பண்ண வேண்டியதான், வேறு வழியில். அண்ட் அமெரிக்கா வழக்கம் போலே நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் ஈரானுக்கு தெரியாமல் ஸ்டெல்த் ஆப்ரேஷன் மூலிமா 1300 கப்பல்களை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, துருக்கி வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாகுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காசா, இந்த ஈரான் மேலே பண்ண தாக்குதல், அமாஸ், ஹெஸ்புல்லா, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து இஸ்ரேல் தான், நெத்தனியாகு தான் சொல்லிட்டு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. அண்ட் உக்ரைன் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இலான் மஸ்க் கிட்ட நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் எக்ஸோட சேட்டிலைட் கனெக்ஷன் வந்து எங்களுக்கு கொடுக்கணும், அதை பயன்படுத்தி ஸ்டார்லிங்க்னால கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸை வச்சு ரஷ்யாவோட லான்ச் பேட்ஸை வந்து நாங்கள் அடிக்கிறோம், மிசைல் லான்ச் பேட்ஸ் அடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ரஷ்யா வந்து பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. நேற்று தான் வந்து பிரிட்டன் ஏதாவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் போரில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. இதில் இவர் வந்து இலான் மஸ்கை வேற கேட்டிருக்காரு. ஸோ இது மேக்ஸிமம் நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நடந்துச்சுன்னா இலான் மஸ்கோட கம்பெனிஸ் மேலே சைபர் அட்டாக் மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஷ்யா பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. ஸோ இதுதான் ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் இந்த வீக்கெண்டுக்குள்ளார ஏதாவது ஒரு எஸ்கலேஷனோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் யாரும் ஓவர் நைட் பொசிஷனை கேரி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் நம்மளோட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த தகவல்கள் என்னென்னா, சர்க்கரைக்கான மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு பர்ச்சேசர்ஸ் வந்து பையர்ஸ் வந்து 15 நாளைக்கு தேவையான ஸ்டாக் மட்டும் வாங்கிக்கோங்க, அதுக்கு மேலே வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிக்கிறது தான் நம்ம நேற்று கூட நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். அதனோட ஒரு தொடர் விளைவாக கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 லட்சம் டன் அளவுக்கு சுகர் இறக்குமதிக்கு நாங்கள் டியூட்டி எடுக்கிறோம், இம்போர்ட் டியூட்டி வந்து கேன்சல் பண்ணுறோம். இதை வந்து அக்டோபர் 31 வரையும் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த 2 மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக உள்நாட்டில் சர்க்கரையை உற்பத்தி செய்யக்கூடிய சுகர் கம்பெனிஸ், அது பல்ராம்பூர் சினியாக இருக்கட்டும், பிராஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஏஐடி பேரியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருந்தது. அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த சர்க்கரைக்கான தட்டுப்பாடு வரத்துக்கு முக்கியமான காரணம் வந்து எத்தனாலோட பயன்பாடு அதிகமானதுனால தான் சொல்லிட்டு சில பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் உண்மையும் கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது. என்னதான் வந்து சர்க்கரை ஸ்டாக் இருந்தால் கூட இந்த மில்லுக்காரங்கள்லாம் வந்து தேவையில்லாமல் விலையை வந்து ஏற்றுறாங்க. அதனால தான் இந்த மாதிரி சர்க்கரை இறக்குமதிக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது. பருவமழை பொய்த்து போனதுனால சாகுபடியும் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால அதுவும் வந்து சர்க்கரை மற்ற உணவுப் பொருட்களோட விலையை வந்து ஏற்றுறது செஞ்சுருக்கு. அண்ட் அடுத்து இமாச்சல் பிரதேஷ் வந்து ஆனலாக் பன்னீரை வந்து தடை பண்ணியிருக்காங்க. அதாவது பன்னீர் வந்து பாலில் தான் பண்ணணும். இந்த ஆனலாக் பன்னீர்ன்றது வெஜிடபிள் ஆயில்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இன்னொன்று, மேக்ஸிமம் வந்து நீங்கள் வெளியில் பன்னீர் வாங்கினீங்கன்னா அது வந்து கலப்படமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 லிட்டர் பால், 1 லிட்டர் பால் வந்து 45 ரூபா, 2 லிட்டர் பால் வந்து 90 ரூபா ஆகுது. அதை வந்து அழகாக வீட்டில் கொண்டு வந்து நீங்களே லெமன் போட்டு பன்னீர் செஞ்சுக்கிட்டிங்கன்னா 90 ரூபாயில் உங்களுக்கு அட்லீஸ்ட் 200 கிராம் ஆச்சும் உங்களுக்கு பன்னீர் கிடைக்கும். நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அது அதிகமாக தான் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் வீட்டில் செய்கிறது ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இருக்கும். அவங்க கம்பெனியில் பண்ணுறது வினிகர் போட்டு கூட பண்ணிடலாம். நீங்கள் லெமன் போட்டு பண்ணும்போது அந்த கெமிக்கல் கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரை வீட்டில் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரம்மபுத்திராவை காவேரியோடனும் கோதாவரியுடனும் இணைச்சிட்டா இந்த 100 வருஷத்துக்கான தண்ணி பிரச்சனை வந்து தீர்த்திட முடியும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து அரசியலை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா, இப்படி சேர்த்திட்டாங்கன்னா இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ அதிகமாகும்னு சொல்லிட்டு கணக்கிடவே முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவசாய பொருட்கள் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆகும். இதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பெரிய அளவில் குறையும். உணவுப் பொருட்கள் அதிகமாக இருக்கும்போது இயல்பாகவே வந்து மக்கள் அதிகமாக நல்ல பொருட்களை சாப்பிடுவாங்க, காய்கறிகள் சாப்பிடுவாங்க. அதனால் ஹெல்த் இண்டெக்ஸே வந்து அதிகமாகும், மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் இது நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து இதுக்காக கால்வாய் வெட்ட ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளோ லேண்ட் அக்விசிஷன் பண்ண வரையும் எத்தனை பேருக்கு இது எதிர்ப்பு வரும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொன்று, இந்தியாவுக்கும் ஜப்பானோட லாஸ்ட் ஒரு 3-4 மாதமாகவே வந்து ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் ஆகிட்டே தான் இருக்குது. அவங்க பிரைம் மினிஸ்டர் டக்கஷி அவங்க வந்து நம்மளோட இந்தியா கூட வந்திருந்தாங்க. இப்போ வந்து நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே போயிருக்காரு, ஜப்பான் போயிருக்காரு. அண்ட் இன்றைக்கி வந்து அப்டேட் என்னென்னா, இந்தியாவும் ஜப்பான் சேர்ந்து ஒரு நியூ மேரிடைம் செக்யூரிட்டி பேக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா ஜப்பானோட ஃபைட்டர் ஜெட் வந்து இந்தியன் நேவியோட ஏர் எக்ஸைஸோட ஜாயிண்ட் எக்ஸைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து வரலாற்றிலேயே முதல் முறையாக இருக்குது. அதாவது அவங்களோட ஏர்ஃபோர்ஸும் நம்மளோட ஏர்ஃபோர்ஸும் வந்து
ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க. நம்மளோட நேவி வந்து கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேவி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளாரே வாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக அடுத்த 6லேருந்து 8 மாதத்துக்குள்ளார இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ்க்கான காஸ்ட் வந்து 20% வரை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த சோலார் ப்ராஜெக்டில் ஈடுபடக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து நெகட்டிவான விஷயம். இன்னொரு பக்கம் இந்த பொருட்களை விற்கக்கூடிய வாரி எனர்ஜிஸ், அதுக்கப்புறம் ப்ரீமியர் எனர்ஜிஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து அது பாசிட்டிவான விஷயமா அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் இதை பார்த்துக்கோங்க. அண்ட் HSBCயோட PMI இண்டெக்ஸோட டேட்டா வந்திருக்கு. இந்தியாவோட PMI டேட்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா 52.9 53.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் காம்போசிட் வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து சர்வீஸ் PMI வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து அந்த சர்வீஸ் செக்டாரில் ஒரு சின்ன தொய்வு இருக்கிறத காமிக்குது. அண்ட் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸோட டேட்டா வந்து RBI வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து ஒரு மாதம் வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. டாலரின் கையிருப்பு வந்து அதிகமாகிட்டே இருக்குது. மேபி அதுக்கு காரணம் வந்து FCNR டெபாசிட்டாக கூட இருக்கலாம். அண்ட் என்னன்னா 716.91 பில்லியன் டாலர் அளவுக்கு நம்மக்கிட்ட டாலர் கையிருப்பு இருக்குது. இது போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 9 பில்லியன், கிட்டத்தட்ட 10 பில்லியனே வந்து அதிகரிச்சிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒரு அனலிஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. என்னன்னா, யூரியாவோட விலை 74% அதிகமானாலும், குரூட் ஆயிலோட விலை வந்து 45% அதிகமானாலும் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இந்தியாவோட GDP வந்து 7% மேலே வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து ஷாக்ஸை அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எல்லா நஷ்டத்தையும் வந்து குறிப்பிட்ட சில கம்பெனிஸ்க்குள்ளார கண்டெயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது. இந்த குரூட் ஆயிலோட ஷாக்கை HPCL, BPCL, IOCL இந்த 3 கம்பெனிக்குள்ளார அடக்கிட்டாங்க. இந்த ஃபெர்டிலைசர்ஸ்னால வரக்கூடிய லாஸை வந்து சப்சிடி கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. 1. 2வது, சில கம்பெனிஸ் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் வந்து நஷ்டமும் அடைஞ்சிருக்கு, கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி பரவலாக இந்தியா ஃபுல்லாக பரவ வேண்டிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸை வந்து ஒரு 10-15 கம்பெனிக்குள்ளார அடக்கிட்டாங்க நம்மளோட கவர்மெண்ட்டுன்னு பார்க்க முடியுது. ஒருவேளை இதை பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு குழப்பமே உண்டாகிருக்கும். அதாவது குரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட 45% ஏறி இருக்குது அப்படின்னா பெட்ரோல் வந்து 150 ரூபாய்க்கு போயிருக்கணும். ஸோ அது பண்ணாமல் இருக்கிறதே ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. பத்தாவதுக்கு நம்மளோட இந்திய ரூபா வந்து $91 வந்து 96 ஒரு டாலர் வந்து 91 ரூபா இருந்தது. ஜனவரி மாதம் 91 ரூபா இருந்தது. இப்போ வந்து 95 ரூபா, 95.25 ரூபா வந்துருச்சு. அது வந்து ஒரு 5% டிப்ரிஷியேட்டாக இருக்குது. அதையும் கணக்கு போட்டோம்னா 160 ரூபா போயிருக்கணும் நம்மளோட பெட்ரோலோட. ஸோ இதன் காரணமாக வந்து நம்மளோட பெரிய அளவுக்கு நம்மளோட பொருளாதாரத்து மேலே ஒரு ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே பேசினது தான், அமெரிக்காவோட இந்த பிரச்சனையின் காரணமாக வந்து இந்தியா வந்து சைனாவும் இந்தியாவும் கொஞ்சம் சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ட்ரேட், அதுக்கப்புறம் மொத்த ரிலேஷன்ஸ்லாம். அதனோட விளைவாக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 29 ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு இந்த மே மாதத்துலேருந்து. அண்ட் அதில் வந்து 4,900 கோடி ரூபாய் அளவுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம். இது வந்து நம்மளோட டாலர் கையிருப்பை இன்னும் வந்து அதிகரிக்க செய்யும். அண்ட் நம்மளோட பியூஷ் கோயல் வந்து இந்த ICAI இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட கான்ஃபரன்ஸ் வந்து சிங்கப்பூரில் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடி சீக்கிரமே நம்மளோட இந்தியா வந்து $5 trillion எக்கனாமியை ரீச் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து நம்மளோட ஓவரால் பொருளாதாரத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 trillion பக்கத்தில் வந்துட்டோம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா, நிஃப்டி வந்து 50 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 24,284 ஓப்பன் ஆச்சு. அண்ட் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆகிட ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளார கம்ப்ளீட் செல் ஆஃப் 24,220 கிட்ட வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்டையர் டே வந்து ஒரு 50-60 பாயிண்ட்குள்ளார வந்து மார்க்கெட் கன்சல்டேட் இருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் 24,250 பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டுக்கு எந்த பக்கம் போகணுன்ற ஒரு கிளியர் டைரக்ஷனில், இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட வந்து பெருசாக எந்த அப்டேட் வராதது காரணமாக அப்படியே மார்க்கெட் வந்து சட்டிலாக இருந்தது. பெருசாக வந்து எஸ்கலேஷன் ஆகலை, டிஎஸ்கலேஷன் ஆகலை. அதன் காரணமாக க்ரூட் ஆயில் கூட 93-94 அந்த ரேஞ்சிலே இருந்தது. அண்ட் ஓவராலாக நம்மளோட மார்க்கெட் பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 1884 கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாகவும் 1630 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் ஒரு 0.6% அளவுக்கு நெகட்டிவாகவும், பேங்க் நிஃப்டி 0.5% பாசிட்டிவாகவும், IT செக்டார் 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும், FMCG ஒரு 0.25% அளவுக்கு விழுந்திருக்கு, ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் ஒரு 0.25% அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது $4,615 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நம்மளோட இந்தியன் புல்லியன் அசோசியேஷன் அதே டைமில் வந்து 24 கேரட் கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து 16,250 ரூபாவும், 22 கேரட் கோல்டு 14,900 ரூபாய்க்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து 2,48,000 ஒரு கிலோக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் இருக்குது ஒரு 2-3 நாளுக்குள்ளார. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து $94 இருக்குது. நம்மளோட USD லைட்டாக அப்ரிஷியேட் ஆயிருக்கு. 95.68 பைசாவில் ஒரு டாலர் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு.
அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து 543 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2124 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இன்னமும் கூட 91% அளவுக்கு ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருவேளை சடனாக ஒரு டீஎஸ்கலேஷன் மாதிரியான ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுன்னா அப்போ வந்து பயங்கரமான ஷார்ட் கவரி நடக்கும். அதன் காரணம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்தோம்னா, வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் கிட்ட இருந்து ககயானுக்கு தேவையான மோட்டார் கேஸ் செக்மெண்ட்ஸை வந்து தயாரிக்கிறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு வந்து 31 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ககன்யான்ன்றது இந்த ஸ்பேஸ் மிஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கல். ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்த கான்ட்ராக்ட் வந்து 4 வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுன்னு இல்லை, நியூக்ளியர் ரியாக்டருக்கு தேவையான விஷயங்கள் கூட வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸ் இவங்களோட Q1 நம்பர் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 750 கோடி பக்கத்தில் எபிட்டா வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து 243 கோடி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து 253 கோடி, 10 கோடி குறைஞ்சிருக்கு. என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து அதிகமாயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 160 கோடி அளவுக்கு அதிகமாயிருக்கு. போன வருஷம் வந்து 132 கோடி கட்டினவங்க இப்போ வந்து 293 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து வட்டி கட்டியிருக்காங்க. கடன் அதிகமானதுனால இது ப்ராஃபிட் மேலே டைரக்டான ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இது மணிபால் ஹெல்த் என்டர்பிரைசஸோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வெல்ஸ்பன் கார்ப் வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 15% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்குது, சப்சிடியரி கம்பெனி. அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 17,200 கோடி ரூபாய் மதிப்புள்ள பைப் ஆர்டர் ஒன்று, பைப்பை சப்ளை பண்ணுற ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். இதனால் 15% அளவுக்கு இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து ஜேபிஎம் ஆட்டோக்கு ஒரு பாசிட்டிவான அப்டேட். பெயின் கேபிட்டல், இந்த மணப்புரம், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட பார்வை வந்து இப்போ ஜேபிஎம் ஆட்டோ மேலே திருப்பியிருக்காங்க. இந்த ஜேபிஎம் ஆட்டோக்கு என்னன்னா, மெட்டல் ஷீட்டை வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான். இந்த பஸ்ஸுக்கு தேவையான மெட்டல் ஷீட்டெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் வந்து கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு பெயின் கேபிட்டல் வந்து ஒரு 2,850 கோடி ரூபாய் அளவுக்கு ஜேபிஎம் ஆட்டோட இவி சப்சிடி இருக்குல்ல, அதில் முதலீடு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜேபிஎம் ஆட்டோக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயம். அதனால் இன்றைக்கி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுது. அண்ட் அடுத்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இவங்களும் வந்து வர செப்டம்பர் மாதத்துலேருந்து வண்டிகளோட விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது சராசரியாக வந்து 25,000 ரூபா வரையும் அவங்களோட எஸ்யூவி அதுக்கப்புறம் மற்ற கார்ஸ்லாம் வந்து விலையை ஏற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்புட் காஸ்ட் வந்து அதிகமானதுனால இந்த விலையேற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இன்புட் காஸ்ட் கம்மியாச்சுன்னா இவங்க விலையை குறைக்க போகிறது கிடையாது. அப்போ இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அது நடக்கிறதுக்கு ஒரு 2-3 குவார்ட்டர் கூட ஆகும். இது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து கிளென்மார்க் ஃபார்மா, இவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் ஒரு சப்சிடரி இருக்குது, கிளென்மார்க் ஃபார்மாஸ்டிக்கல் ஐஎன்சி. இவங்க வந்து கால்சியம் குளுக்கோனேட் இன்ஜெக்ஷனை வந்து ஜென்ரிக் ஃபார்முலேஷனை அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு $70 மில்லியன் அளவுக்கு இந்த சேல்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஓவரால் சேல்ஸ். இதில் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் சேல்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரிக் ட்ரக்ல. இது கிளென்மார்க் ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து டேட்டா பேட்டர்ன், இவங்களுக்கு வந்து பிஎல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கிட்ட வந்து 586 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. இதுக்குன்னா ரேடார்க்கான எலக்ட்ரானிக்ஸை சப்ளை பண்ண சொல்லி. ஸோ இது வந்து டேட்டா பேட்டர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். சாந்தி கேர்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 20% அளவுக்கு அப்பர் சர்க்யூட் அடிச்சது. ஏன்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த கம்பெனியில் வந்து 2.7% அளவுக்கு ஸ்டேக்ஸ் வந்து வாங்க போகிறதா ஒரு அப்டேட். இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சாந்தி கேர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து முருகப்பா குரூப்பு கீழே தான் வருவாங்க. அதானி குரூப் என்ன, அம்பானி குரூப் என்ன, ரிலையன்ஸ் குரூப் என்ன, நம்ம முருகப்பா குரூப்பை படிச்சு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். என்னைக்காவது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப், இவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஏத்தரில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி யூலரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆயிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பரிதாபங்கள் சேனலில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்களோட விளம்பரம் கூட இவங்க தான் நடிச்சு கொடுத்தாங்க. என்னன்னா, இந்த ஆயிலரோட சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா டபுள் ஆயிருக்கு. அண்ட் இதன் மூலிமா வந்து ப்ராஃபிட்டும் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கெப்பாசிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறது சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி. அண்ட் 30-35 சிட்டிஸில் வந்து இப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 112 சிட்டி அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்கன்றாங்க. இது வந்து ஹீரோவோட சப்போர்ட்டோட பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. இது ஹீரோ மோட்டருக்கு லாங் டேர்மில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீரோ மோட்டரோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஹீரோ மோட்டார் கூட நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஆட்டோ செக்டரில், அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்பயாவது சீப்பாக கிடைச்சா வாங்கலாம். நான் வந்து ஹீரோ மோட்டரில் வந்து 2025 வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன், மறக்க முடியாத ட்ரேடு. ஒரு 17,000 ரூபாய் பக்கத்தில் லாபம் வந்தது. அந்த ஸ்விக்கி, இந்த ஸ்விக்கியோட ஒரு
அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இந்த ஸ்விக்கியில் வந்து இந்த இந்தியன் ஓன்டு கம்பெனியாக மாற்றினாங்க. 49% மேலே எஃப்ஐஎஸ் வந்து ஷேர்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அது எதுக்கு மாற்றினாங்கன்னா இன்ஸ்டா மார்ட்டுக்காக தான் மாற்றினாங்க. இந்த இன்ஸ்டா மார்ட்டில் இன்வென்ட்ரி ரிலேட் பிஸ்னஸ் தான். அதாவது வெறும் ஒரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனி, ஒரு மளிகை கடைக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து இன்டர்மீடியேட்டாக இல்லாமல் இவங்களே பொருளை வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து பொருளை சப்ளை பண்ணுறது அவங்களோட பிஸ்னஸ் மாடல். இதில் வந்து பயங்கரமாக வந்து மார்ஜின்ஸ் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஓவரால் ரெவன்யூவில் வந்து மார்ஜின் கான்ட்ரிபியூட் பண்ணுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஸ்விக்கியோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பிஎஸ்சி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இது 2-3 நாளுக்கு முன்னாடியே பார்த்து தான் எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங்கோட எம்எஸ்சியோட இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட டெரிவேட்டிவ்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. இதன் காரணமாக வந்து ட்ரேடிங் வால்யூம் வந்து அதிகமாகும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து எம்எஸ்சிஐ இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே வந்து எட்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தேவையில்லாத ஒரு வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து தள்ளி இருக்கிறதுனால சென்செக்ஸ்லேருந்தே தள்ளிடுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கூட பண்ண முடியாது, இப்போ எப்பயாவது தான் பண்ண முடியும். நிஃப்டியில் பண்ணுங்கள், அதுவே போதும். பண்ணுறதா இருந்தால், அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால். அண்ட் அடுத்து கேஃபின் டெக்னாலஜியோட ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் வந்து அடுத்த நிதியாண்டுக்கு 18% 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து வந்து ஐபிஓட வரவும் வந்து அதிகமாக தான் இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளார. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாரத் கோக்கிங் கோல், இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 4% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் வந்து குளோபல் மார்க்கெட்டில் லாஸ்ட் 2 நாளில் கிட்டத்தட்ட 15% மேலே கோக்கிங் கோலோட விலை அதிகமாக இருக்குது. இந்த பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ வீடியோ வந்து ஜனவரி மாதத்தில் போட்டோம். இந்த ஐபிஓ அனலைசிஸ்க்காகவே தனியாக போட்டோம். அண்ட் அப்போ வந்து நான் இதை பற்றின டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை வேணுன்றவங்க, இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்கிறவங்க பாருங்கள். அதை பார்க்க முடியாதவங்களுக்காக சின்னதாக அப்டேட் பண்ணுறேன். என்னன்னா, இந்த கமாடிட்டி பிஸ்னஸ்ன்றது இன்டர்நேஷ்னலாக கமாடிட்டியோட விலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து மாறும். இப்போ கோல்டு ப்ரைஸஸ் ஏறினதுனால கோல்டு ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ், ஜுவல்லரி கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் வரும் நாட்களில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த கமாடிட்டி பிஸ்னஸும். அங்கே கமாடிட்டியோட விலை ஏறும்போது இவங்களோட ஷேர் ப்ரைஸ் ஏறும், அங்கே கமாடிட்டியோட விலை விழும்போது ஷேர் ப்ரைஸ் ஏறும். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, பாரத் கோக்கிங் கோல் மட்டும் இல்லை, கோக்கிங் கோல் இந்தியா, இந்துஸ்தான் காப்பரு, இந்துஸ்தான் ஜிங்க்கு, கிராஃபைட் இந்தியா, ஹெச்இஜி, இந்த மாதிரி எல்லா கமாடிட்டி பிஸ்னஸ்க்கும் பொதுவான ஒரு கான்செப்ட். ஈவன் இந்த மெட்டல்ஸை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கும் வந்து இந்த மாதிரியான விஷயம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். காரணம், ஆல்ரெடி உதாரணத்துக்கு வந்து இப்போ இரும்பு வந்து ஒரு 100 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு எடைக்கு வாங்கிட்டாங்க. பழைய இரும்பு வந்து 100 ரூபான்னு எடைக்கு வாங்கிட்டாங்க. எனக்கு எக்ஸாக்டான விலை தெரியாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட்டில் வந்து புது இரும்பு வந்து 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க, பழைய இரும்பு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. இப்போ மார்க்கெட்டில் 200 ரூபாய் வித்துட்டு இருந்த புது இரும்பு 150 ரூபாய்க்கோ இல்லை 150 ரூபாய்க்கு ஒரு 25% விலை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பழைய இரும்பு ஆல்ரெடி வந்து இவங்க வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுட்டாங்க. இன்வென்ட்ரி வந்து 100 ரூபாய்க்கு இருக்குது. எப்பயுமே இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை எம்பிஏ இல்லை பிகாம் படித்தவங்களுக்கு தெரியும், எம்காம் படித்தவங்களுக்கு தெரியும். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படி பண்ணுவாங்கன்னா FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட ரிப்போர்ட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா லாஸில் இருக்கும். ஏன்னா 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இப்போ வந்து புது மெட்டலே வந்து எனக்கு 150 ரூபா கிடைக்கும் போது இந்த விலை குறையும் போது அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட சேல்ஸ் ப்ரைஸும் குறையும். இதனால் மார்ஜின் ப்ரெஷர் உண்டாகும். ஸோ ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிஸ்னஸும் இந்த கமாடிட்டி ப்ரைஸஸ்னால் டைரெக்டாக இம்பாக்ட் ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்மளோட BCCL IPO வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வேணுன்றவங்க அதை போய் பாருங்கள். அதில் டிவிடெண்ட் ஈல்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து ஸ்டேகல் இந்தியா, இவங்களுக்கு வந்து இமாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து 225 கோடி ரூபா அதுக்குள்ள கான்ட்ராக்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் வந்து 18 மாதத்துக்குள்ளார வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்த 6 குவார்ட்டரில் ஏதோ ஒரு குவார்ட்டரில் இவங்களோட ப்ராஃபிட்டில் இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்டேகல் இந்தியாவோட ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஒரு EPC கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கோல்டு ப்ரைஸஸ் $4,620 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் பக்கத்தில் கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 1% பக்கத்தில் பாசிட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 0.5% பாசிட்டிவாகவும், அண்ட் S&P 500 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா $94.8 இருக்குது. க்ரூட் ஆயிலும் ஏறிட்டு இருக்கு, அதே சமயம் கோல்டு, கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே பேரலாக ஏறிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். வீக்கெண்டில் வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அது இல்லாமல் இன்னும் சில IPOs வந்து வரமா இருக்குது. அதில் நல்ல ப்ரீமியம், கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. அது எல்லாமே வந்து சண்டே வீடியோவில் பேசிக்கலாம். நாளைக்கு வந்து சேஞ்சஸ் இன் ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதை பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட 10வது கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். 10வது 9வது கிளாஸும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது. அந்த 2 கிளாஸை இந்த வாரம் அடுத்த வாரம் முடிச்சிட்டோம்னா நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸும் இதே மாதிரி தான், ஒரு அதிகபட்சம் ஒரு 7 கிளாஸ் 8 கிளாஸ் வரும். அது முடிச்சதுக்கப்புறம் F&Oக்கு நம்ம போயிடலாம்.
F&O ட்ரேடிங் முடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் முடிச்சதுக்கப்புறம் ட்ரேடிங் சைக்காலஜி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சாட்டர்டேஸில் வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா என்னென்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வரும். சாட்டர்டே வந்து எனக்கு லீவ். சண்டே வந்து அடுத்த வாரம் வரக்கூடிய மார்க்கெட் எப்படி இருக்கும் அண்ட் அந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து சண்டே ஈவினிங் வரையும் வந்த மார்க்கெட்டுக்கான அப்டேட் இதை மட்டும் நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து டெய்லி பேசுறதுனால என்ன ஆகுதுன்னா லைட்டாக தலைவலி வருது. ஸோ ஒரு நாள் வந்து பிரேக் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் தான். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.